ரூட் கெனால்ஸ் பற்றி நிறையா வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அந்த ரூட் கெனால் வந்து எல்லா பல்லுக்கும் பண்ணலாம் இல்லையா? ஃப்ரண்ட் பல்லுக்கும் பண்ணலாம், கடவா பல்லுக்கும் பண்ணலாம். இப்போ மோலார் டீத்தலெல்லாம் நம்ம ரூட் கெனால் பண்ணும்போது என்ன க்ரௌன் போடணும் டாக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது மாதிரி மோலார் பல்லில் க்ரௌனுக்கு ஆப்ஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குது, என்ன க்ரௌன் போடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், என் பேர் டாக்டர் அருண். பேர்ல்ஸ் பல் மருத்துவமனை, சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் 2001 நடத்திட்டுருக்கோம். இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா அவசியம் பேர்ல்ஸ் டென்டிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் டென்டல் ஹெல்த், டென்டல் அவேர்னஸ் சம்மந்தமாக செஞ்சிட்ருக்கோம். மோலார் வேர் சிகிச்சை ஒரு ப்ரெடிக்டபிளான ட்ரீட்மெண்ட் அப்படின்னா, மோலார் வேர் சிகிச்சை ரொம்ப ப்ரெடிக்டபிளான ட்ரீட்மெண்ட். அந்த மோலார் வேர் சிகிச்சை சரியான முறையில் செய்யும்போது நீண்ட நாட்கள், நீண்ட வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் அந்த பற்களால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். குறிப்பாக என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த பற்களில் சொத்தை வந்திருக்கு அப்படின்னா, பற்களுக்கு வந்து 4 வால், டாப் சர்ஃபேஸ், அக்ளூசல் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், 4 வால் இருக்குது. இந்த 4 வாலும் ஏதாவது ஒரு வால் இன்டாக்டாக இல்லை அப்படின்னா அந்த பல்லுக்கு க்ரௌன் போடுறது ரொம்ப ரொம்ப அவசியம். முக்கியமாக நம்ம க்ரௌன் போடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, சொத்தை வந்திருக்கு இல்லையா, இந்த சொத்தையினால் பல் வந்து சிதைவாயிருக்கும். இந்த சொத்தையை வந்து முக்கியமாக என்ன கவனிக்கணும், பிளாக் கலராக இருக்கும் பார்க்கும்போது, ஒரு சில இடம் ப்ரௌன் கலராக மாறி இருக்கும். முக்கியமாக க்ரௌன் போடுறதுக்கு முன்னாடி இந்த சொத்தையை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணணும். சொத்தை இருந்தது அப்படின்னா, வேர் சிகிச்சை பண்ண பல்லில் வலி இல்லைனாலும் இந்த சொத்தை ஸ்ப்ரெட் ஆகி நம்ம போட்ட க்ரௌனோட பிடிமானம் போய் க்ரௌனும் பல்லும் சேர்ந்து உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ முக்கியமாக அந்த டிகே கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிருக்கணும். அந்த ரிமூவ் ஆன டிகேயை வந்து க்ரௌன் போட்டே ரீப்ளேஸ் பண்ணிடலாமா அப்படின்னா, ரிமூவ் ஆன டிகே ஃபஸ்ட்டு ஃபில்லிங் பண்ணணும். இந்த ஃபில்லிங் பண்ணி கோர் பில்டப்னு சொல்லுவோம். அதாவது பல்லோட உள் பகுதியை வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டீரியல் போட்டு ஃபில் பண்ணும்போது பல் இன்னும் ஸ்ட்ராங்காக ஆகும். இந்த ஸ்ட்ராங்கான மெட்டீரியலுக்கு மேலே தான் கேப் போடணும். இந்த ஸ்ட்ராங்கான பல்லுக்கு மேலே கேப் போடுறது அவசியம். ஸோ மொத்தமாக பற்கள் ஸ்ட்ரக்சரை வந்து ஒரு நார்மல் ஹெல்த்தி டூத் ஸ்ட்ரக்சர் மாதிரி கொண்டு வந்துட்டு பல்ல சொத்தையெல்லாம் எடுத்துட்டு பல்ல பில் பண்ணிவிட்டு அந்த பில் பண்ண பல்லுக்கு மேலே கேப் கொடுக்கணும். இந்த கேப்பில் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேப்ஸ் இருக்குது. அக்ரிலிக், அதாவது பிளாஸ்டிக்கில் கேப் இருக்குது, ரெசீனில் கேப் இருக்குது, மெட்டல், ஃபுல் மெட்டலில் கேப் போடலாம். மெட்டல்லே வந்து ப்ரெஷியஸ் அலாய் இருக்குது, கோல்டு கேப் இருக்குது, நான் ப்ரெஷியஸ் அலாய், கோபால்ட் குரோம் அலாயில் கேப் இருக்குது, மெட்டல் செராமிக்கில் இருக்குது. அப்படின்னா என்ன, உள்பக்கம் மெட்டலாக இருக்கும், வெளிப்புறம் செராமிக்காக இருக்கட்டும். இல்லைனா வந்து ஆல் செராமிக்கில் இருக்குது. ஆல் செராமிக்கில் இமேக்ஸ்னு இருக்குது, ஜிர்கோனியான்னு இருக்குது. ஸோ நீங்கள் க்ரௌன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பல வகையான க்ரௌன் இருக்குது. ஸோ இந்த க்ரௌனை சூஸ் பண்ணும்போது என்ன மாதிரி க்ரௌன் சூஸ் பண்ணுறது, எந்த க்ரௌன் போட்டால் பெட்டர் அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கும் போது, ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் க்ரௌன், ரெசீன் க்ரௌன், அதை பற்றி நம்ம பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் ரெசீன் க்ரௌன் வந்து எல்லாமே ஒரு டெம்பரரி ஆப்ஷன். அது வந்து நீண்ட நாட்கள் பல்ல வந்து ப்ராப்ளம் இல்லாமல் வராது. பற்கள் ஒன்று க்ரௌன் தேஞ்சு போயிடும், இல்லைன்னா உடஞ்சி போயிடும். ஸோ பிளாஸ்டிக் க்ரௌன் எப்போதுமே ஒரு டெம்பரரி ஆப்ஷனாக தான் பார்க்கணுமே தவிர நீண்ட நாட்கள் வர பெர்மனன்ட் ஆப்ஷனாக பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெட்டல் இருக்குது. மெட்டல் க்ரௌன் போடலாமா அப்படின்னா, மெட்டல் க்ரௌன் போடுறதுல ப்ராப்ளம் கிடையாது, தாராளமாக மெட்டல் க்ரௌன் போடலாம். அந்த காலத்தில் வந்து கோல்டு க்ரௌன் நிறையா பேர் போட்டுட்டு இருந்திருக்காங்க. கோல்டு நல்ல மெட்டலா அப்படின்னா வெரி குட் மெட்டல் க்ரௌன் போடுறதுக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோல்டோட தன்மை இருக்கு இல்லையா, அந்த பற்கள் வந்து நம்ம போகும்போது பற்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற டென்டின் நல்லா வளைஞ்சு கொடுக்கும், மேலே இருக்கிற எனாமல் ஹார்டாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே இருக்கிற வளைஞ்சு கொடுக்குற மெட்டீரியலுக்கு மேலே ஒரு ஹார்டான மெட்டீரியல், அப்படி தான் நேச்சுரல் டூத் ஸ்ட்ரக்சர், நம்ம காட் டிசைன் நேச்சுரல் டூத் ஸ்ட்ரக்சர் அதே மாதிரி இருக்குது. ஸோ இதே மாதிரி அந்த கோல்டும் பார்த்தீங்கன்னா நல்ல அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்காது. ஸோ அந்த வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும்போது நம்ம மேல் தாடை கீழ்த்தாடை கடித்து அந்த ஃபோர்ஸ் இருக்கும்போது இந்த மெட்டல் ஃபோர்ஸை அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கிற டூத் ஸ்ட்ரக்சருக்கு சுற்றி இருக்கிற இடத்துக்கும் நல்ல ஃபோர்ஸை வந்து டிசிபேட் பண்ணும். கோல்டு க்ரௌன் போடலாமா, போடலாம், தப்பு கிடையாது. பட் கோல்டு இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ஆல்மோஸ்ட் சாத்தியமே கிடையாது கோல்டு க்ரௌன் போடுறது. ஸோ கோல்டு க்ரௌனுக்கு ஆப்ஷன் தான் கோபால்ட் குரோம் அலாய், அதாவது பேஸ் மெட்டல் க்ரௌன். ஸோ பேஸ் மெட்டல் க்ரௌனுக்கும் கோல்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, கோல்டு அளவு அது வந்து வளைஞ்சு கொடுக்குற தன்மை இல்லைனாலும் ஓரளவுக்கு வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கும்போது இந்த ஃபோர்ஸ் அப்சார்ப்ஷன் பவர் இருக்கும். ஸோ மெட்டல்லையும் க்ரௌன் போடலாம், தப்பு கிடையாது. ஸோ எய்தர் இந்த மாதிரி மெட்டல் க்ரௌன் போடுறதுல தப்பு இருக்கா, தப்பு கிடையாது, போடலாம். ஆனால் என்ன மைனஸ் அப்படின்னா, இந்த க்ரௌன் செய்முறை சரியாக இல்லை அப்படின்னா இந்த க்ரௌனுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிற பற்களுக்கும் கேப் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் இருந்தால் ஃபுட்டு மாட்டி சொத்தை வந்துடும். ஃபுட்டு மாட்டி சொத்தை வருதுன்னா ரொம்ப வருஷம் ப்ராப்ளம் இல்லாமல் வராது. இந்த க்ரௌனுக்கும் பக்கத்து பல்லுக்கும் ஃபுட்டு மாட்டிக்கிச்சுன்னா ப்ராப்ளம் இல்லாமல். ஸோ இந்த க்ரௌன் செய்முறையில் டிப்பிக்கலாக கன்வென்ஷனலாக செய்யும் போது ஒழுங்காக சரியான செய்முறையில் பண்ணல அப்படின்னா க்ரௌனில் ப்ராப்ளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் மெட்டல் செராமிக் க்ரௌன். இந்த மெட்டல் செராமிக் க்ரௌன் பார்த்தீங்கன்னா, இப்போ மெட்டல் க்ரௌனாக இருந்தால் நம்ம மோனோலித்திக் அப்படின்னு சொல்லுவோம். மோனோலித்திக்னா என்ன, ஒரே பொருள் தான், அந்த ஃபுல்லாக அந்த என்டையர் க்ரௌனும் ஒரே மெட்டீரியலான ஆனது. மெட்டல் செராமிக் வந்து மோனோலித் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம், உள்ள லேயர் மெட்டல் இருக்குது, அந்த லேயர் மேலே செராமிக் லேயராக ஆட் பண்ணும்போது இந்த க்ரௌன் போடலாமா, போடலாம். ப்ராப்ளம் என்ன,
கடித்து சாப்பிடும்போது அந்த மேலே இருக்கிற செராமிக் வந்து சிப் ஆகி உடையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிப் ஆச்சுன்னா போய் திருப்பி ஃபுட்டு மாட்டிக்கும், ஒரு வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும், பல்லில் ஈரில் குத்தலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது மெட்டல் செராமிக் க்ரௌன் யூஸ்வலாக சிப் வர ப்ராப்ளம் வரதுக்கான ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுனால போடலாம். பட் ஃபஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டாக அது இருக்கக்கூடாது. இது விட்டோம்னா வேறு ஆப்ஷன்ஸ் என்ன, ஆல் செராமிக் ஆப்ஷன்ஸ். ஆல் செராமிக்கில் வந்து இது வந்து மோனோலித் அப்படின்னா என்ன, அந்த என்டையர் க்ரௌனை ஒரே மெட்டீரியலால் பண்ணுறது. இந்த ஆல் செராமிக்கில் வந்து இப்போ காமன் ஆப்ஷன் வந்து இமேக்ஸ் வந்து லித்தியம் டைசிலிகேட்னு பேர், இட்ஸ் அ கிளாஸ் செராமிக்னு பேர். இன்னொன்று வந்து ஜிர்கோனியா மெட்டல் ஃப்ரீ செராமிக் தான். இது ரெண்டுமே வந்து நம்ம ஆல் செராமிக் மோனோலித்திக். இந்த க்ரௌன்ஸ் யூஸ் பண்ணலாமா, க்ரௌன்ஸ் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக என்ன இதில் நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இது வந்து மோனோலித்திக், தட் இஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபுல்லாக கம்ப்யூட்டரில் கேட்-கேம் முறையில் செய்கிறதுனால ஃபிட்டு வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஒரு CEREC சிஸ்டம் யூஸ் பண்ணி கிளினிக்கில் பண்ணுறோம், CEREC சிஸ்டம் யூஸ் பண்ணி பண்ணும்போது ஃபிட்டு வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக நம்மளால் ஃபிட் கொடுக்க முடியும். ஸோ நல்ல பொருந்தமாக கேப் இல்லாமல் கரெக்டாக பண்ணும்போது ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். இது எப்படி சூஸ் பண்ணுறது? டிப்பிக்கலாக ஃப்ரண்ட் பல்லு, ப்ரீமோலார் பல்லுக்கு வரைக்கும் இமேக்ஸ் க்ரௌன் கொடுக்கலாம். கடவா பல்லு வந்து நல்ல சைஸ், இமேக்ஸ் க்ரௌன் சரியான சைஸில் கொடுக்க முடியும்னா கடவா பல்லுக்கு கொடுக்கலாம். இது இமேக்ஸ் கொடுக்கும்போது ஜிர்கோனியா அளவு அது ஸ்ட்ராங்காக இல்லைனாலும் அந்த ஃபோர்ஸ் அப்சார்ப்ஷன் பவர் வந்து இந்த மெட்டல் இமேக்ஸ் க்ரௌனுக்கு உண்டு. ஸோ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணும். ஜிர்கோனியா க்ரௌன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரிட்டில் மெட்டீரியல், ரொம்ப ஹார்டு. ஜென்ரலாக வந்து இந்த கிளென்ச்சர்ஸ், ப்ரக்ஸர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ராத்திரியில் வந்து இந்த பல்ல நரன்னு கடிச்சிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கிரைண்டிங் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஜிர்கோனியா க்ரௌன் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஏன்னா அந்த கடிக்கிற ஃபோர்ஸில் க்ரௌனில் போய் உள்ளுக்குள்ளே பல்லில் வலி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு ஜிர்கோனியா க்ரௌன் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஆனால் சம்டைம்ஸ் பல்லோட ஹைட் நல்லா இருக்குது, க்ரௌனை கரெக்டாக ஃபினிஷ் பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஜிர்கோனியா க்ரௌன் வந்து ஹை பாலிஷ் கொடுத்துட்டு, ஸோ ஜிர்கோனியா க்ரௌன் ரெடி பண்ணதுக்கப்புறம் இங்கே கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா கிளினிக்லேயே தான் ஜிர்கோனியா க்ரௌன் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். என்ன பண்ணுவோம், ஜிர்கோனியா மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதை ஹை பாலிஷ் பண்ணிவிட்டு, ஹை பாலிஷ் பண்ண க்ரௌனுக்கு மேலே கிளேஸ் கொடுக்கும்போது அந்த அப்போசிங் பல்லு வேர் பண்ணுறதை குறைக்கலாம். ஸோ இது மாதிரி மோனோலித்திக் க்ரௌன் பண்ணும்போது பெட்டராக இருக்கும். இதுக்கு என்னெல்லாம் அந்த பேஷண்ட்டோட பைட்டுக்கு ஏற்ற மாதிரி, அப்போசிங் டூத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ரௌன் பிளான் பண்ணி பண்ணுறது வந்து ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ்னால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாக்டர் அருண், பேர்ல்ஸ் பல் மருத்துவமனையிலேருந்து பேசுகிறேன். நன்றி, வணக்கம் அண்ட் தேங்க்யூங்க.